ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலட்சுமி பண்டிகைக்கு வரலட்சுமி பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு 6 மணிக்கு அங்கே போயிட்டு கோயில்கிட்ட. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ நேராக போகும்போது அன்னபூர்ணி அம்மா உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வளையல் அலங்காரம்லாம் பண்ணி அழகாக இருந்தாங்க பார்க்க. ஸோ போய் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே சந்ததியில் உட்காந்துட்டு நாங்கள் வழிபட்டு வந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷு, ஏன்னா வரலட்சுமி பண்டிகையில். ஸோ எல்லோரும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயில் இது சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே முருகர், சிவன், ஆஞ்சநேயர் எல்லோரும் இருந்தாங்க. ஒரே கோயில் ரொம்பவே அதிசயம்தான், ஏன்னா அவ்வளோ கோயிலில் வைக்க மாட்டாங்க ஒன்றாவே. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு நவகிரகத்தை சுற்ற போயிட்டோம். நவகிரகத்தை கூட நல்லா பெருசாக ஆலமரத்தோடு கட்டியிருந்தாங்க செப்பரேட்டாக, அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு. ஸோ அங்கே போய் நவகிரகத்தெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் நேராக பார்த்திங்கன்னா நவகிரகம்லாம் நல்லா சுற்றிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நவகிரகம். சுற்றிட்டு இங்கே பார்த்திங்கன்னா 7 அக்கா தங்கச்சி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல பூஜைலாம் பண்ணி நேர்லேயே பூஜை பண்ணுறதுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் அ கிரேட்டஸ்ட் டெம்பிள் ஐ வென்ட் ஃபார் எவர். ரொம்ப சந்தோஷம் நான் போனதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் புது புது வீடியோஸை இது மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our சேனல் ப்ளீஸ்.